வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டிபிராண்ட் மொபைல் ஷோரூம். தீபாவளினாலே புது ட்ரெஸ்ஸு, புது படம், ஸ்வீட்டு, பட்டாசு மட்டும் இல்லைங்க. இந்த தீபாவளிக்கு நான் ஒரு புது ஃபோன் வாங்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் இப்போலாம் வந்து தீபாவளினா புது ஃபோன் வாங்குறாங்க. அப்படி இந்த தீபாவளிக்கு நிறைய புது ஃபோன்ஸ் வந்துருக்கு. இன்னைக்கு நம்ம Vivo Y300 Plus 5G தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபோன் ஒரு மிட் செக்மெண்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தீபாவளிக்கு ஃப்ரீயா தங்க வேணுமா? அதுக்கு தான் நம்ம கிங் மொபைல்ஸ் வேலூர்ல இருக்கே. நம்ம கிங் மொபைல்ஸ்ல Vivo V and Oppo Reno சீரிஸ்ல போன் வாங்கினா கோல்டு ஃப்ரீ. அப்புறம் என்ன பார்த்துன்னு இருக்க நீங்க உன்னையா வெயிட் பண்றீங்க? கிளம்பி நம்ம கிங் மொபைல்ஸ்க்கு வாங்க. ஓகே வாஸ், இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட Vivo Y300 Plus 5G இருக்கு. ஃபோனுடைய பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா ஸ்லிம் பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோன் வந்து சூப்பர் ஸ்லிம்மாக இருக்கும். அண்ட் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய கர்வ்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கர்வ் டிஸ்பிளே அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரீமியமான ஒரு லுக் கொடுக்கும். 32 மெகா பிக்சல் அல்ட்ரா கிளியர் செல்ஃபி கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் 32 மெகா பிக்சல் கொடுக்கறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். Snapdragon Plus 695 5G பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நமக்கு ரொம்ப பழக்கமான ஒரு ப்ராசஸர், அதே பார்த்தீங்கன்னா 5G பிளாட்ஃபார்மில் வந்து வருது அப்படின்னு சொல்லலாம். 44 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜ் ப்ளஸ் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஓப்பன் பண்ண போகிற மாடல் பார்த்தீங்கன்னா சில்க் க்ரீன் அப்படிங்கிற கலருங்க. லெட்ஸ் அன்பாக்ஸ். அது வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இதுதான் சில்க் க்ரீன். எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் ஃபோனை, வாங்க பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை சைடில் வச்சுருவோம். காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ், வாரண்டி கார்டு, ஃப்ளாஷ் சார்ஜ் வித் 44 வாட்ஸ் சார்ஜிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. கேபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் சி டைப் இருக்குது, இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா USB இருக்குது. சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபைனலாக ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM அண்ட் 120GB மெமரி இருக்கக்கூடிய சில்க் க்ரீன் அப்படிங்கிற கலர் தான். ஸோ இந்த க்ரீன் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்குது. க்ரீன் கலர் லைட்டாக ஒரு ஒயிட் கலர் வாலில் வந்து பெயிண்ட் பண்ணி இப்படி ஸ்டைப்ஸ் போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. ஃபோனோட டாப்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்குது அண்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்குது. நடுவில் ரெண்டும் மிக்ஸாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பட் ஓவராலாக லைட் வந்து அடிக்காமல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைட் க்ரீன், ஒரு பிஸ்தா க்ரீன் கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. கர்வ் டிஸ்பிளே 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த கர்வ் டிஸ்பிளே வந்து நல்லாவே செட் ஆகுது. கரெக்டாக ஃபோனை பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இந்த சைடு வந்து ஒரு சின்ன ஒரு சில்வர் லைனிங் மட்டும்தான் இருக்குது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஆஃப்க்கு வந்துடுது. ரைட் ஹேண்ட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க. பட்டன் இருக்கிறதே தெரிலங்க, அவ்வளோ ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. ஸ்லிம் டிசைன் தான். டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் மைக் கொடுத்துருக்காங்க. சி டைப் சார்ஜிங் போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரேவும் பார்த்தீங்கன்னா கீழே தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சிம் ட்ரே எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிம் 1 போடலாம், சிம் 2 அல்லது மெமரி கார்டு போடலாம். உங்களுக்கு வந்து ஒரு ஹைப்ரிட் ட்ரே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபைனலாக ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணுவாங்க. Vivo Y300 Plus பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சு. ஃபோன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்லிம்மாக இருக்குங்க. வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் இஸ் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 90%, 6.78 இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி Snapdragon 695 5G பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. Snapdragon அப்படின்னாலே நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம். மோஸ்ட்லி எல்லா அப்ளிகேஷன்ஸுமே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். பெரிய பெரிய கேம்ஸ் கூட நீங்கள் வந்து கிராஃபிக் வந்து லோவில் வச்சு விளாண்டிங்க அப்படின்னா ஹேங் கூட ஆகாது. அடுத்தது இதோடைய ரேம் அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 120GB அண்ட் 8GB வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனலாக நீங்கள் வந்து மெமரி கார்டு போட்டுக்கலாம். மெமரி கார்டு போட்டிங்கன்னா சிம் 2 போட முடியாது. ஹைப்ரிட் ட்ரே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கேமரா, எந்த விதமான ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மினிமலிஸ்டிக்காக ஒரு 2 லென்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 மெகா பிக்சல், செகண்டரி பார்த்தீங்கன்னா பேருக்கு ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த 50 மெகா பிக்சல் ப்ரைமரி லென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து PDAF லென்ஸுங்க, நல்லாவே இருக்கும். செல்ஃபி கேமரா வந்து உங்களுக்கு தரமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேக் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து 1080p வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா அண்டர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஏன்னா பட்டன்லாம் கொடுக்கவே முடியாது, அவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது சைட்லலாம் பார்த்தீங்கன்னா.
பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி இருக்கிற ஒரு ஃபோன் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணாது. அவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது, அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அண்ட் 44 வாட்ஸ் ஒயர் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா சில்க் பிளாக் அண்ட் சில்க் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கலர்ஸ் தான் இருக்குது. யாருக்கெல்லாம் பிளாக் பிடிக்குமோ நீங்கள் வந்து பிளாக் செலக்ட் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் க்ரீன் இல்லை லைட்டர் கலர்ஸ் வந்து எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு வந்து சில்க் க்ரீன் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 கலர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து அமேசிங்காக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு மிட் செக்மெண்ட்டில் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபோன், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது டச்செல்லாம். இப்போ வந்து இதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அபவுட் த ஃபோன் Y300 ப்ளஸ் 5G இல்லை பார்த்தீங்கன்னா இதிலே போட்டிருக்காங்க 2.2 GHz 695 octa கோர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 8+8GB ரேம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர். இப்போ நீங்கள் வந்து பெரிய பெரிய கேம்ஸ் எல்லாம் விளையாடுறீங்க அப்படின்னா 8GB ரேம் இருக்குது அப்படிங்கும்போது 8GB மெமரியிலேருந்து ரேமாக கன்வெர்ட் பண்ணி 16GBக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீடை கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இதில் இருக்குது. அண்ட் ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 14 தான் கொடுத்துருக்காங்க. ஓவரால் விவோ கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயமே இதில் இருக்குன்னு சொல்லலாம். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,999 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஓவரால் விவோ Y300 ப்ளஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 23,999, ஒரு 23,000 ரூபா பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து கேமரா வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. மெமரி பார்த்தீங்கன்னா 120GB கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்டெண்டபிள் மெமரி கார்டு போடுற ஹைப்ரிட் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா 32 மெகாபிக்சல் இருக்கிறனால நீங்கள் செல்ஃபி கேமராவில் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக தான் இருக்கும். ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 695 5G பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னதான் மிட் செக்மெண்ட் ஃபோனாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் மொபைலுக்கு ஈக்குவலாக இது வந்து கம்பீட் பண்ணும். அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடும் இருக்கும், பர்ஃபார்மன்ஸும் இருக்கும். விவோட ஸ்லிம் டிசைன் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். விவோ Y300 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மஸ்ட் 3D கர்வ் டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து ஃபோன் குண்டாக இருந்தால் பிடிக்காது. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்லிம்மாக ஒரு ஃபோன் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த ஃபோன் வந்து நல்லா செட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோடைய பேக் கேமரா 50 மெகாபிக்சல் PDAF லென்ஸ் கொடுத்துருக்காங்க. வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லையுமே விவோ Y300 ப்ளஸ் 5G உடைய அனைத்து வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்இன் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து தீபாவளிக்கு நல்ல மொபைல் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு 25,000 ரேஞ்சில் பார்த்துட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then, bye from DK. ஏனா என்னடிமா ஒரு தீபாவளிக்கு ஒரு மொபைல் பார்த்து வச்சிருக்கேன், வாங்கி தரேலா? ஏண்டிமா வீட்டில் இருக்க பொம்மை நாட்டி நல்ல நாளைக்கு ஒரு நகை வேணும், வீட்டுக்கு ஏதாவது பொருள் வேணும்னு கேட்டா பரவாயில்ல, நீ என்னடிமா மொபைல் வேணும்னு கேட்டு வந்து நிக்கிற? அட நான் சொல்ல வரது முழுசா கேளுங்களேன். சொல்லுடி. மொபைல் வாங்க தங்கம் ஃப்ரீயா தராலாம். அட அசலே, இந்த காலத்துல யாருடி அம்மா தங்கத்தை ஃப்ரீயா தரா? அட நம்ம கிங் மொபைல்ஸ்ல தான். விவோ V சீரிஸ், ஓப்போ ரெனோ சீரிஸ்ல மொபைல் வாங்கினா தங்கம் ஃப்ரீயா தராலாம். அப்படியாடிமா? போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. நீ சொன்ன ரெண்டத்தையுமே வாங்கிட்டு வந்துடலாம். போ வா. இந்த தீபாவளிக்கு கிங் மொபைல் புண்ணியத்துல மொபைலுக்கு மொபைல் ஆச்சு, தங்கத்துக்கு. இந்த தீபாவளிக்கு ஃப்ரீயா தங்க வேணுமா? அதுக்கு தான் நம்ம கிங் மொபைல்ஸ் வேலூர்ல இருக்கே. நம்ம கிங் மொபைல்ஸ்ல விவோ V and Oppo Reno சீரிஸ்ல போன் வாங்கினா கோல்டு ஃப்ரீ. அப்புறம் என்ன பார்த்துன்னு இருக்க நீங்க உன்னையா வெயிட் பண்றீங்க? கிளம்பி நம்ம கிங் மொபைல்ஸ்க்கு வாங்க. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸுடன் கொண்டாடுங்கள்.